வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் செய்யப்படும் சஜித் உறுதி. திடீரென தீப்பிடித்த ராஜாங்க அமைச்சர் பயணித்த கார், அதிகாலையில் பதற்றம். பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளர் ஸ்ரீலங்கா பொதுஜன மத்திய செயற்குழுவினால் தீர்மானிக்கப்பட வேண்டும், மஹிந்த தெரிவிப்பு. தமிழர்களை பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தும் அரசியல் நாட்டின் எதிர்காலத்தை அழிவுக்குள் தள்ளும், அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவிப்பு. கடற்றொழில் அமைச்சரினால் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட யாழ் நகருக்கான பேருந்து சேவை. பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருந்த தடை நீக்கம், இலங்கைக்கான இந்திய உயர்தானிகர் ஆலயம் தெரிவிப்பு. தனியாருடன் இணைந்த சேவையை வழங்க முடியாது, வடமாகாண போக்குவரத்து குழுமம் தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நலன் வழங்கக்கூடிய மனிதாபிமான நிபந்தனைகள் அடங்கிய புதிய உடன்படிக்கை கச்சாத்திடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக நாடு தற்பொழுது எதிர்நோக்கியுள்ள வங்குரோத்து நிலை மீட்கப்பட்டு அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் என சஜித் பிரேமதாச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பண்டாரவிளை கல்பே பகுதியில் ராஜாங்க அமைச்சர் சமார சம்பத் தசநாயக்கவின் கார் திடீரென தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 12:45 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ராஜாங்க அமைச்சர் மஹியங்கனையிலிருந்து எல்ல பிரதேசத்திற்கு வந்து கொண்டிருந்த போதே பண்டாரவளை ஹல்பே பகுதியில் கார் திடீரென தீப்பிடித்துள்ளது. எனினும் இந்த தீ விபத்தில் அமைச்சருக்கோ சாரதிக்கோ காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், எல்ல போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜனவின் ஜனாதிபதி வேட்பாளரை தம்மால் பெயரிட முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை பெயரிடுவது மிகவும் சவால் மிக்க விடயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அந்த பதவிக்கான கனவில் காத்திருக்கும் ஏனையவர்கள் தன்னுடன் கோபித்துக் கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கட்சியின் பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன மத்திய செயற்குழுவினால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்துள்ளார். தமிழர்களை தொடர்ந்தும் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தி செய்ய முற்படும் அரசியல் நாட்டின் எதிர்காலத்தை மேலும் அழிவுக்குள்ளே தள்ளும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கரு தெரிவிக்கையில், அரச பயங்கரவாதம் தமிழர் தரப்பில் பேரினவாதத்தின் கைகூலியாக செயல்பட்டோரை தவிர ஏனைய அனைத்து தமிழர்களையும் தொடர்ந்து பயங்கரவாதிகளாகவே பார்க்கிறது என்பதை எழுத்தாளரும் கவிஞருமான தீவச்செல்வன் அவர்களை அண்மையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அழைத்து நடத்திய நீண்ட விசாரணை மூலம் புலப்படுத்துகின்றது. ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வினை தலைமை தாங்கியமையை காரணம் காட்டி விசாரணை என அழைத்து குறித்த நூல் புலிகளின் மீளுருவாக்கம் தொடர்பில் கருத்துள்ளனவா என கேட்டு விசாரணை நடத்தியமை தமிழர் தாயகத்தின் இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் என்போரின் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் என்பவற்றுக்கு எதிரான அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அடிப்படை உரிமை மீறலுமாகும். இத்தகைய அச்சுறுத்தல் உளவியல் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு இத்தகைய தாக்குதலுக்கு எதிராக இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் என்போர் ஜனநாயகத்தின் வழியில் எழுதுகோளினை கையில் எடுத்து தமது எதிர்ப்பினை வெளியிடுதல் வேண்டும். கருத்து சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பவற்றை நசுக்குவதற்காக நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நிறைவேற்றியுள்ள ஆட்சியாளர்கள் தமிழர் தாயகத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மூலம் போர்க்கால நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வரும் இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் என்பவரை இலக்கு வைத்து அவர்களின் கழுத்தை நெரிக்க முற்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரான அராஜகமே. பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நடாத்தியுள்ள இத்தகைய விசாரணை மூலம் இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் என்பவரை மன உளைச்சலுக்கு
தள்ளுவதோடு அவர்களின் குடும்ப உறவுகளையும் அச்சுறுத்தல் உளவியல் தாக்குதலுக்குள் உட்படுத்தி தாம் பாதுகாப்பில்லாத சூழலில் வாழ்கிறோம் எனும் மனநிலைக்குள் தள்ள வைப்பது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் நோக்கமாகவும் இருக்கலாம். தமிழர்களை தொடர்ந்தும் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தி செய்ய முற்படும் அரசியல் நாட்டின் எதிர்காலத்தை மேலும் அழிவுக்குள்ளேயே தள்ளும். அழிவுகளை அரசியலாக்குவது நீடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவையை இலக்குப்படுத்தும் வகையில் வலிகாமம் வடக்கு வயாவிளான் திக்கம்புரை டெய்லர் கடை சந்தையிலிருந்து ஜாழ் நகருக்கான பேருந்து சேவை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடத்தொழில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் வயாவிளான் பகுதிக்கு சென்றிருந்த சமயம் குறித்த பகுதி மக்கள் தமது போக்குவரத்து பிரச்சினையின் அசௌகரியங்கள் குறித்து எடுத்து கூறி தீர்வை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். மக்களின் குறித்த கோரிக்கைக்கு அமைவாக அமைச்சரின் பணிப்புக்கு அமைய வடபிராந்திய போக்குவரத்து சபை அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு இன்றைய தினம் குறித்த சேவையை முன்னெடுக்க ஏற்பாடு செய்திருந்தது. இதற்கமையவே இன்று காலை 7 மணியளவில் குறித்த பேருந்து சேவையை வைபவ ரீதியாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்துள்ளார். இதே நேரம் குறித்த பேருந்து சேவையானது வயாவிளான் சுதந்திரபுரம் ஊடாக வயாவிளான் மத்திய கல்லூரி ஈழகேசரி பொன்னையா வீதி வழியாக குறும்பசிட்டி கட்டுவன் சந்தி ஊடாக சென்று தெள்ளிப்பளை வைத்தியசாலையை அடைந்து KKS வீதி வழியாக யாழ் நகரை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருந்த தடை இலங்கைக்கு மாத்திரம் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக்க காரியாலயம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக 10,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான ஒத்துழைப்பின் கீழ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெங்காயத்திற்கான ஏற்றுமதி தடை நீக்கப்பட்டுள்ளது. ஜாலில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நெடுந்தூர பயணிகள் பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து தனியார் பேருந்துகளுடன் இணைந்து சேவை வழங்க முடியாது என்று இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண குழுமத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் புதிதாக கட்டப்பட்ட நெடுந்தூர பயணிகள் பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இணைந்து நேராட்ட வழியில் பயணிக்க முடியும். ஆனால் இணைந்த சேவையை குறித்த தரிப்பிடத்திலிருந்து வழங்க முடியாது. இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சங்கம் ஆகியவற்றுடன் புதிய பேருந்து தரிப்பிடத்தில் இணைந்த சேவையை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் புதிய பேருந்து தரிப்பிடத்தில் இருவரும் இணைந்த சேவையை வழங்குவது தொடர்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் தொழிற்சங்கங்கள் இணைந்த சேவைக்கு சம்மதிக்க மறுக்கின்றன. அதற்கான காரணங்களும் வலுவாக இருக்கிறது. உதாரணமாக வவுனியா பேருந்து தரிப்பிடத்தில் பெரும்பாலான வெளி மாவட்டத்திற்கான சேவையை வழங்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் உள்ளே செல்லாது வெளியில் நின்றே பயணிகளை ஏற்றுகின்றன. இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் நடத்துனர்கள் தனியார் பேருந்து சாரதி நடத்துனர்களால் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பல தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள நிலையில் அவர்களுடன் இணைந்து சேவையில் ஈடுபடும் போது பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எண்ணுகின்றன. யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கான பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து எமது பேருந்துகள் தனித்துவமான சேவைகளை வழங்கி வரும் நிலையில் அதனை நாம் குழப்புவதற்கு விரும்பவில்லை. வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் தனியாருடன் இணைந்த நேராட்ட வழியில் பயணிப்பதற்கு எமது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இணைந்த சேவையை புதிய பேருந்து தரிப்பிடத்தில் மேற்கொள்வதற்கு சங்கங்கள் விரும்பவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்தாலி நாட்டுக்கு சொந்தமான கோஸ்டா டெலிசியோசா என்ற சொகுசு ரக பயணிகள் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பலில் 1978 பயணிகளும் 906 பணிக்குழாமினரும் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பலூடாக பிரித்தானியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் கொழும்பு துறைமுகத்திற்கு நேற்று வருகை தந்துள்ளனர். அவர்கள் காலி மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் சுற்றுலாவில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணிகள் கப்பல் மாலைத்தீவு நோக்கி செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்திமலி கொட்டியாகல பிரதேசத்தில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் 65 வயதுடைய கெகலான கொட்டியாகல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அத்திமேலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தில் அதிகரித்து காணப்பட்ட கோழி இறைச்சியின் விலை எதிர்வரும் நாட்களில் குறைவடையும் என்று கோழி இறைச்சி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
அதிக கேள்வி காரணமாக பல இடங்களில் 1 கிலோகிராம் கோழிறைச்சி 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது கோழிறைச்சியின் கேள்வி குறைந்துள்ள நிலையில் கோழிறைச்சியின் விலை குறைவடையும் என கோழிறைச்சி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பெல்மடுள்ள படலந்து பிரதேசத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் இடம்பெற்று மரதனோட்டு போட்டியில் கலந்து கொண்டு தனது மகனை ஊக்குவித்த தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தந்தை தனது 16 வயது மகனை பாதுகாக்கவும் ஊக்குவிப்பதற்காகவும் அவருடன் இணைந்து ஓடியுள்ளார். இதன்போது 60 வயதுடைய தந்தை திடீரென மயக்கமடைந்து மயங்கி விழுந்து பெல்மடுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெல்மடுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் போதைப்பொருள் பாவனைக்காக திருட்டில் ஈடுபட்டவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த தலைமையிலான காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குருநகர் பகுதியில் கடந்த வாரம் 2 இடங்களில் 90,000 ரூபாய் பணத்தையும் 5.5 பவுன் பெறுமதியான நகையையும் திருடிச் சென்றவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.